இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வானதி அம்மா, மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் கோவிலுக்கு வர நேரத்துல மட்டும் நம்ம கஷ்டம் எல்லாம் காணாம போய் நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் உன் கூட கோவிலுக்கு வரதுன்னா அது எனக்கு தனி சந்தோஷம். எனக்கும் தான் அம்மா. எதுவா இருந்தாலும் கோயிலுக்கு வாங்க பேசிக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்திருக்கேன். என் பொண்ண உங்க வீட்ல கட்டி கொடுத்ததுக்கு இப்ப அவளும் கஷ்டப்படுறா, நானும் கஷ்டப்படுறேன். என்னமோ சத்தம் கேக்குது, வா என்னன்னு போய் பாப்போம். அவ உங்க வீட்ல சந்தோஷமா இருக்கணும்னு தானே எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். நீங்க கேட்ட நகை நெட்ல இருந்து பண்டம் பாத்திரம் வரைக்கும் நான் எதுலயாவது குறை வச்சேனா? ஊர்ல போய் கேட்டு பாருங்க. கல்யாணம் ஆனதுமே ஒவ்வொருத்திங்க புருஷனை முந்தானையில முடிச்சுக்கிட்டு தனி குடுத்தனம் கூட்டிட்டு போயிடுறாளுங்க. ஆனா என் பொண்ணு அப்படியா? என்னைக்கும் கூட்டு குடும்பமா இருக்கணும் தானே நினைக்கிறா. அப்படி இருக்கிறவள பிறந்த வீட்டோட ஒட்ட விடக்கூடாதுன்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நான் என் பொண்ணை பார்த்தே 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. என்னையும் உங்க வீட்டுக்கு வர விட மாட்டேங்கிறீங்க, அவளையும் என் வீட்டுக்கு வர விட மாட்டேங்கிறீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அதான் தினமும் போன்ல 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. போன்ல பேசிட்டா போதுமா? பெத்தவளுக்கு பொண்ணை பாக்கணும்ன்ற ஆசை இருக்காது? என்னைக்குமே ஒரு பொண்ணு அவங்க அம்மாவால தான் உரிமை கொண்டாட முடியும். என்ன இருந்தாலும் மாமியாருங்கிறவ அம்மாவுக்கு அப்புறம்தான். சரியா சொன்னீங்கம்மா. பெரியவங்க சொன்னதை கேட்டீங்கல்ல, இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவங்க சொல்லிட்டா அது நியாயம் ஆயிடுமா? இப்போ நான் இந்த பொண்ணு கிட்ட கேக்குறேன், ஏமா நீ இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு போன பொண்ணு தானே? நீ சொல்லுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு அம்மா முக்கியமா மாமியார் முக்கியமா? என் மருமகளா, உனக்கு அங்க வரதுக்கு விருப்பம் இல்லனா என் மகளா நீ அந்த வீட்டுக்கு வா. நம்மள மகளா நினைச்சு அம்மாவை விட நம்ம மேல அன்பு காட்டுற ஒரு மாமியார் கிடைச்சா அம்மாவை காட்டிலும் மாமியார் தான் முக்கியம்னு சொல்லுவேன். அந்த பொண்ணு சொன்னதை கேட்டல, அந்த அம்மா சொன்னதை நீ கேட்டல்ல. இங்க பாரு, நான் என்ன சொல்றேனோ அதான். என் வீட்டு மருமக எனக்கு அடங்கிதான் இருக்கணும். உங்க பொண்ணை கட்டி குடுப்பீங்கல்ல? ஆமா. அப்ப உங்க பொண்ணு இதே மாதிரி அங்க இருந்தா? அதெல்லாம் அவ கரெக்டா தான் இருப்பா. என் பொண்ணை நான் பார்த்தே சொல்லி ஆகணும். நான் செய்யணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்றியோ பண்ணிக்கோ. கோவில் பிரசாதம், குங்குமம் வச்சுக்கோங்க. உன் குங்குமத்துக்கு பங்கம் வந்துடுச்சேன்னு நான் பதறிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு குங்குமம் தரியா? என்னாச்சு சம்பந்தி, ஏன் கோவமா இருக்கீங்க? வானதி இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கா. அவள அம்மா மாதிரி நான் பாத்துக்கிறேன். என் பையன் அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குறான். அப்படி இப்படி நீ என்கிட்ட சொன்னீங்களே. உங்க உண்மையான முகம் என்னன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு சம்மந்தி. சம்மந்தி இல்ல, நீங்க எனக்கு சம்மந்தியே இல்ல. என் பொண்ண சந்தோஷமா வச்சுக்காதவங்கள நான் எப்படி சம்மந்தின்னு கூப்பிடுவேன்? இனிமே உங்க பேரை சொல்லிதான் கூப்பிடணும். இனி பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. உறவே அந்து போதே. இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? இது உங்களுக்கே அடுக்குமா? பாவம், பெரிய பாவம். அப்பா அம்மா யாருன்னு தெரியாம அனாதையா வளர்ந்த ஒருத்திய கூட்டிட்டு வந்து இப்படி அவளை வேதனைப்படுத்தி. நிறுத்துங்க. கத்தாதடி. கத்துறியா? ஏண்டி கத்த மாட்ட? உன் வாழ்க்கை நாசமா போச்சு. வயிற்றுச்சல்ல நான் நின்னுட்டு இருக்கேன். உனக்கு நியாயம் கேட்டுதான் நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னு கூட கேட்காம என்ன பார்த்து கத்துறியா நீ? சம்பந்தி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏன் தேவையில்லாம ஏதேதோ பேசுறீங்க? இது தேவையில்லாததா? பாருங்க,
அவருக்கு சுத்தமா என் மகளை பிடிக்கல. மா நீ பேசாம இரு. இத்தனை நாளா உனக்கு நடந்த கொடுமை எல்லாம் ஏன் என்னன்னு கூட கேட்காம வாய மூடிட்டு இருந்துட்டு இப்ப ஏண்டி கத்துற என்கிட்ட? மா நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கொடுமையும் நடக்கல. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சோத்துக்கு வழி இல்லாம பட்னி கிடந்தவங்களுக்கு கிடைக்கிற சோறு விருந்து மாதிரி. உன்னை உன் மாமியாரு அன்பு காட்டி மொத்தமா ஏமாத்தி வச்சிருக்காங்க. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன இவங்க எப்படி சந்தோஷமா வச்சிருக்காங்கன்னு நானே சொல்றேன்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு என்னடி அடையாளம்? என்ன அடையாளம் இருக்கு? கையில குழந்தையோட இருக்கியா? இருக்கியா? இல்லையே. இன்னும் சாந்தி முகூர்த்தம் கூட நடக்கல. நீ சந்தோஷமா இருக்கியா? நீ வேண்டான்னு டைவர்ஸ் வரைக்கும் உன் மாப்பிள்ள போயிருக்காரு. பார்த்துட்டு உன் மாமியார் பேசாம தானே இருந்திருக்காங்க. இங்க பாரு, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் புருஷன் அவங்க அம்மா பேச்ச கேக்குற பையனா இல்லையா? நானே என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலையில கதி கலக்கி போயிருக்கேன். நீங்க என்னடா நான் 3வது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி இப்படி எல்லாம் பேசுறீங்க. என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இப்படி எல்லாம் ஆகும்னு நான் என்ன கனவாங்க கண்டேன். அப்பா அம்மா ஒண்ணும் சொல்லாதீங்க. நடந்ததுக்கு அவங்க எப்படி பொறுப்பாவாங்க? அம்மா மேல எந்த தப்பும் இல்லப்பா. பாரு, இப்ப கூட வானதி உனக்கு தான் சப்போர்ட் பண்றா. அவளுக்கு போய் இப்படி எல்லாம் ஆயிருக்கே. அத நினைச்சாதான் என்னால தாங்கிக்க முடியல. நம்ம எவ்வளவு சொல்லியும் வானதி அம்மா சாந்தமால. இப்ப என்னதான் பண்றது? அத பத்தி யோசிக்காம ஒருத்தர் குறை சொல்லி யாருக்கு என்ன பிரயோஜனம்? இனி என்ன செய்யணுங்கிறத பத்தி மட்டும் யோசிங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு? சம்மந்தி சொன்ன மாதிரி வானதி அவங்க கூட போகட்டும். அம்மா முடியாதுமா, என்னால முடியாது. உங்களையும் அவரையும் விட்டுட்டு என்னால வாழ முடியாதுமா. நான் அவங்க கூட போக மாட்டேன். வானதி, நான் சொல்றத கேளு. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை பண்ணிருக்கேன்.